ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய நல்ல கலர்ஃபுல்லான டேஸ்டியான சேமியா உப்மா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம லஞ்சுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சட்னி மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சேமியா உப்மா இல்லை சேமியா கிச்சடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபி வித்தின் 10 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு வந்து இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல். இப்போ இதை வந்து ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வரைக்கும் அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்க்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததான் இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் தான் ஆகும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும், அதனால தான். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வரட்டும். வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 போல் பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூட ஒரு 2 காஞ்ச மிளகா மட்டும் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது அதில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக வேகிற மாதிரியான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு பெரிய கேரட் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து ஒரு பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியை வந்து இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த குடமிளகா, பச்சை பட்டாணி அண்ட் பீன்ஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட் அண்ட் தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தக்காளி உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து ஒரு 1 மினிட் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து அணில் சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சேமியா எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். இந்த டைம் வந்து நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை குக் பண்ணிக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸும் குக் ஆகிடும் அண்ட் நமக்கு அந்த வாட்டரும் வந்து நல்லா கொதிச்சு வரும். ஸோ வாட்டர் கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சேமியா சேர்க்கணும், அதனால தான். இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நல்லா அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெஜிடபிள்ஸும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைம்லேயும் வந்து நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் மறுபடியும் கூட. அடுத்ததான் இதில் வந்து நம்ம சேமியா சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து அணில் ரோஸ்டட் சேமியா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். கடையில் வாங்கினது தான். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேமியா ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இதை குக் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இந்த சேமியா வந்து உதிரியாக வரணும் அப்படின்னா நம்ம சேர்க்கக்கூடிய வாட்டரோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா இந்த சேமியா வந்து நல்லா உதிரியாக வரும். ஸோ எடுக்கிற சேமியாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவு கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சேமியா உப்புமா நல்லா உதிரியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோடு கூட நீங்கள் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
10 நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஒரு டின்னரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த சேமியா உப்புமா வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.